ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. சூப்பரான மழை. பயிர்களுக்கு எல்லாம் வாடி இருந்தது. இன்றைக்கி பெஞ்ச மழை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்றால், நாங்கள் மழை தண்ணியை இப்படி ஒரு இடத்துல வச்சு சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணி பிடிச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வீட்டுக்குள்ளார தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்குவோம். எங்கள் கிணத்து வாட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்கும், கொஞ்சம் சால்ட்டாக தான் இருக்கும். எங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கிணத்து தண்ணி பார்த்திங்கன்னா மழை நீர் வரும்போது நாங்கள் எப்போல்லாம் மழை பெய்யுதோ இப்படி பேரல் 2 பேரல் வச்சுருக்குறோம். இப்படி வச்சு பிடிச்சி வச்சுட்டு தண்ணியை எடுத்து நாங்கள் வடிகட்டி வச்சுக்குவோம். அதனால் நாங்கள் வெளியே தண்ணீர் வாங்குறதே கிடையாது. மழை தண்ணிங்கிறதுனால எவ்வளோ நாளுனாலும் நாங்கள் வச்சு குடிச்சுக்குவோம். சுட வச்செல்லாம் குடிக்க மாட்டோம். மழை தண்ணிக்கு ஏன்னா மண்ணில் விழுந்தால் தான் தண்ணீர் இது வேறு மாதிரி உருமாற்றம் அறையும். பட் நாங்கள் டேரெக்டாக மழை தண்ணியை இப்படி பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுனால சுட வச்செல்லாம் குடிக்க மாட்டோம். அப்படியே தண்ணி அப்படியே சுட வைக்காமையே தண்ணியை குடிச்சுக்குவோம். பச்சை தண்ணியை ரொம்ப நல்லாயிருக்கும். மழை தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடெல்லாம் வெள்ளையாக இருக்கும். குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் மழை மழை வர நேரத்தில் தண்ணியை பிடிச்சி சேமிக்காமல் இந்த கேன் வாட்டரை வாங்கி குடிச்சிட்ருக்குறாங்க. கேன் வாட்டர் அமௌண்ட்டு மட்டும் கிடையாது, அது உடலுக்கும் சரியான கேடு விளைவிக்கக்கூடியது தான், சரியானது கிடையாது, உடல் நலத்திற்கு பாதகமானது தான். அதனால் மக்களே, தயவு செய்து கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, டவுனில் இருக்கிறவங்களாலும் சரி, மழை வந்தால் கட்டாய மழை நீரை இப்படி எதுலையாவது ஒரு பாத்திரத்துலையோ ஒரு இதுலையோ தொட்டிலையோ சேமித்து வச்சு வீட்டுக்கு தேவையான குடிநீராக பயன்படுத்துங்கள். எத்தனை 600 ஆண்டுகள் ஆனாலும் கூட மழை நீர் கெடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து மழை நீரை சேமித்து வச்சுக்கிங்க. ஃபில்ட்ரு வாட்டரை கொஞ்சம் குடிக்கிறத விடுங்க. நிறைய மழை நீரில் மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க, தாது பொருட்கள் இருக்குதுங்கிறாங்க. நம்ம உடம்புக்கு நல்லது, நோய் நொடி வராதுங்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மழை வரும்பொழுது உங்கள் வீட்டிலையும் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை சேமித்து வீட்டுக்கு குடிநீராக பயன்படுத்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை நீருங்கிறது ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதனால் தயவுசெய்து பார்த்திங்கன்னா தண்ணியை வீணாக்க வேண்டாம். மழை வருதுன்னு வீட்டுக்குள்ளார கதவை சாத்திட்டு இருக்காதீங்க. வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி வரக்கூடிய இடத்துல ஒரு பேரலை வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் உடல்நலத்திற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் மழை வந்துருச்சுன்னா எங்கள் சார் சும்மாவே இருக்க மாட்டார். உடனே எந்த வேலை எப்படி இரவு 12 மணிக்கு மழை வந்தாலும் அந்த 12 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு பேரலை திறந்து வச்சு வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுட்டு தான் படுப்பார். ஏன்னா இல்லைம்மா, வெளியே நம்ம சுத்தமில்லாத தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம் அப்படிம்பாரு. அதனால் நண்பர்களே, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் மழை நீரை சேமித்து வச்சு உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். துணி ஊற வைக்கலாம், குடிக்கலாம், சமைக்கலாம், மற்ற எல்லா யூஸுக்கும் இந்த தண்ணி ரொம்ப நல்லது.